இந்த பதவிகளில் இருப்பவர்கள் வேறு. பதவி என்பது உங்களுக்கு சொல்கிறேன், ஜீப்பு வீட்டுக்கு போனால் கூட எஸ்கார்ட் கார் போகும். ஏன்னா அதுவும் பொதுப்பணி தான். முன்னாடி வண்டி பின்னாடி வண்டி எஸ்கார்ட் வண்டிகளை எடுத்துகிட்டு சர்க்கியூட் ஹவுஸையும் எடுத்துருங்க. ஒருத்தனும் மந்திரியாக இருக்க விரும்ப மாட்டான். அந்த அளவுக்கு இந்த பதவிகள் மனிதர்களை நாசமாக்கி விடுகின்றன. ஆனால் காந்தி வளர்த்த காங்கிரஸை நக்மா தான் வளர்க்க முடியுங்கிற காலத்தில் இவிகேஎஸ் என்னுடைய அண்ணன், அதனால் தப்பாக நினைக்க மாட்டார். உண்மையிலேயே இளங்கோவன் வளர்க்க வேண்டிய கட்சி தான் அது. ஆனாலும் இப்படி பாருங்க, இந்தியாவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக நக்மா, குச்பு, காமராஜருக்கு கீழே இருந்துட்டு இவங்களுக்கு கீழே இருக்க முடிகிறது. அடாடா, இன்றைய அரசியலை பேச சொல்கிறார் நம்முடைய சோ அவர்கள். இதுதான் இன்றைய அரசியல். ஒரு தலைவருக்கு ஒரு கூட்டம் கூட்டுவதற்கு 1 கோடி ரூபாய் வேண்டும். அதெல்லாம் கூட்டமெல்லாம் வருவதில்லை. அதுக்கு தான் மாவட்டம் வட்டமெல்லாம் எதுக்கு இருக்கான்? வேனில் ஏற்றிக்கின்னு வர்றது தானே அவனுக்கு வேலை. எந்த மாவட்ட தலைவன் பொதுக்குழு தீர்மானத்தில் விவாதிக்கிற மாவட்ட தலைவராக இருக்கேன்? எந்த பொதுக்குழுவில் தீர்மானத்தில் விவாதிச்சிருக்காங்க? எல்லாம் ஏகமனதாக தான் தீர்மானம். புருஷனும் பொண்டாட்டியுமே ஒத்து போக முடியல, இத்தனை பேரும் ஏகமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றாங்களே ஐயா. எப்படி முடியும்? அதனால தான் வளர்ச்சி இல்லை நாட்டில். எந்த ஒரு கருத்தும் எதிர்கருத்தால் தான் வளர்ச்சி பெறும். ஒரு கருத்து பிறந்தவுடன் எதிர்கருத்தால் மோதப்பட வேண்டும். அப்புறம் அந்த எதிர்கருத்து சிறந்தது என்று இல்லை, அந்த எதிர்கருத்தும் முதற்கருத்தும் மோதி ஒரு புதிய கருத்து உருவாகி அது சிந்தசிஸ் ஆகி மீண்டும் அதையும் எதிர்க்கின்ற இன்னொரு கருத்து பிறக்கும் என்று ஹெகல் சொன்னான். தீசிஸ், ஆன்டி தீசிஸ், சிந்தசிஸ் என்று எல்லா கருத்துக்களுக்கும் எதிர்நிலை கருத்துக்களால் வளர்ச்சி பெற்று புதிய கருத்துலகம் உருவாகும். புதிய கருத்துலகங்கள் மீண்டும் தகர்க்கப்படும், புதிய கருத்துலகங்கள் உருவாகும் என்று ஹெகல் சொன்னான். ஆனால் அந்த போக்கே கிடையாது. எந்த கட்சியிலையும் தீர்மானத்தை படிக்கிறாங்க, விவாதிக்கிறதே இல்லை. அது இந்த மாதிரி இருந்தால் நான் எதுக்கு ஜனநாயகம்? எதுக்கு ஜனநாயகம்? ஜனநாயகம்னு பேர் வேறு. எல்லாம் ஒரு குடை கீழ் ஆளப்படுகிற மன்னர்களாகத்தான் எல்லா தலைவர்களும் இருக்கிறார்கள்.